கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறி உரிமையாளர்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்தம் 2வது நாளாக நீடிக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராமசாமி இணைக்கிறார். ராமசாமி, தற்போது விசைத்தறி உரிமையாளர்களின் கோரிக்கை என்ன? விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர், கோவை மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டமானது நேற்று முன்தினம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த தெக்கலூரில் நடந்தது. இதில் 2022 பேச்சுவார்த்தையில் உடன்பாடு செய்யப்பட்ட கூலி உயர்வை இதுவரையில் வழங்காததால் விசைத்தறி உரிமையாளர்கள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாவதாகவும், விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் தங்களுக்கு நியாயமான கூலி உயர்வை வழங்க வேண்டும் என கோரி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவித்தனர். அதன்படி திருப்பூர், கோவை மாவட்டங்களில் உள்ள 10,000 கூடங்களில் உள்ள 2 லட்சம் விசைத்தறிகள் நேற்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும், மறைமுகமாக 2 லட்சம் தொழிலாளர்கள் என 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பும் இழக்கும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. விசைத்தறி உரிமையாளர்கள் கட்டத்தின் 14வது கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டமானது தொடங்கியுள்ளது. மாநில அரசு தலையிட்டு தொழிலாளர்கள் வாழ்வாதார பிரச்சனையில் சுமூக தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தொடர்ந்து 2வது நாளான இன்று 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் சுமார் 2 லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 70 கோடி அளவில் மதிப்பிலான காடா துணிகளின் உற்பத்தியானது பாதிக்கப்பட்டுள்ளது. நன்றி ராமசாமி, விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.